உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, அந்த அந்த பாம்பு என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த ஃபயர் சர்வீஸ் வந்தாங்கல்ல, அவங்க அந்த பாம்பு புடிச்சிட்டாங்கல்ல. அந்த ஃபயர் சர்வீஸ் டீம் இன்ஸ்பெக்டரோட வெளியில போயிருக்காங்க. என்னது, போயிட்டாங்களா? அப்போ அந்த பாம்பு அந்த பாம்பு சாமியார போய் கொத்தி இருக்கு. ஐயோ, என்ன சிவகாமி சொல்றீங்க? பதட்டப்படாதீங்க பத்மா, அந்த சாமியாருக்கெல்லாம் ஒன்னும் ஆகல. அந்த ஆளு பாம்பை பிடிச்சு பையில போட்டுட்டு போயிட்டாரு. என்ன சிவகாமி நீங்க? பாம்பு சுவாமிஜியை கடிச்சதுன்னு நீங்க பாட்டுக்கு இவ்வளவு சாதாரணமா கூலா சொல்றீங்க? பின்ன என்ன பண்றது பத்மா, நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். என் வீட்டுக்காரரும் என் அத்தையும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அபசகுணமா தெரியுது. ஆனா நீங்க இத அபசகுணம்னு சொல்றீங்க? என்ன பத்மா இப்படி பேசுறீங்க? கல்யாணத்துல உயிர் பலி ஆகுற அளவுக்கு நடந்திருக்கு. இத வேற எப்படி சொல்ல முடியும்? போச்சு பத்மா, எல்லாம் அபசகுணம் தான். ஆமா பத்மா மேடம், இங்க நடக்கிறதெல்லாம் சரியாவா இருக்கு? எனக்கு என்னமோ பெரிய ஆபத்துல போய் தான் இந்த கல்யாணம் முடியுமோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? அம்மா இப்பதான் கரெக்டான ரூட்டை பிடிச்சிருக்காங்க. ஆபத்தா? பத்மா, நான் சொல்றத நீங்க பதட்டப்படாம கேளுங்க. அம்மா, ஃபயர் சர்வீஸ் கிளம்பி போயிட்டாங்கம்மா. என்ன, சுவாமிஜியை தான் பாம்பு கொத்திருச்சு. அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நல்ல வேலைம்மா, தப்பா எதுவுமே நடக்கலம்மா. சரிம்மா, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரிம்மா, பார்த்துக்கோங்க. சார், சார் உங்ககிட்ட பேசணும் தான் சார் நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மேடம், நான் தான் நகையை பொண்ணு அழைப்பு நடக்கும்போது போடுறேன்னு சொன்னேன்ல. சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார். சார், எந்த ஊர்லயாவது கல்யாண பொண்ணு மண்டபத்துக்கு வந்த பிறகு வெளியில இப்படி போய் ஓட்டு பந்தயத்துல கலந்துக்குவாளா சார்? எங்கேயாவது இது நடக்குமா சொல்லுங்க சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.